கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு அதிகாரம்தான் இருக்கிறது. சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். 27ஆம் அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்தால் அந்த தலைப்பு புயல், ஸ்டார்ம். புயலடித்த ஒரு அதிகாரம். எதற்காக புயல் வருகிறது, புயலின் வேளைகளில் நாம் செய்வது என்ன, செய்ய வேண்டியது என்ன, புயலிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பாரா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அநேக விதமான இடுக்கண்களினூடாக நடந்து சென்றவன், வாழ்ந்து வந்தவன், ஊழியம் செய்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. யூதருடைய வலை அவனை சுற்றி வந்து கொண்டே இருந்தது. அநேக முறை சட்டத்துக்கு புறம்பாக அவன் கைது செய்யப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். அநேக பிரச்சனைகள் அவனுக்கு உண்டு. இப்பொழுது ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு கைதியாக பயணம் மேற்கொள்ளுகிறான் கப்பலிலே. ஏற்கனவே 3 கப்பற் சேதங்களை அவன் கண்டிருக்கிறான், வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறான். ஏராளமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவனுடைய வாழ்க்கையில் உண்டு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறானே. கஷ்டப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்களை நாம் பட்டிருக்க மாட்டோம். இந்த கஷ்டங்களை எல்லாம் எதற்காக அவன் பட்டான்? ஒரே ஒரு காரணம்தான், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், திருச்சபைகள் வளர வேண்டும். திருச்சபை பற்றிய, அதனுடைய வளர்ச்சியை பற்றிய கவலை அவனுக்கு அனுதினமும் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இப்பொழுது செசரியாவிலிருந்து ரோமாபுரிக்கு பவுல் சக கைதிகளோடு பயணம் மேற்கொள்வதாக பார்க்கிறோம். அவன் பயணம் மேற்கொண்ட அந்த கப்பலில் ஏறக்குறைய 276 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அந்த 276 பேர் மத்தியிலே ஒரு நூற்றுக்கதிபதி உண்டு. அவனுடைய பெயர் யூலியு. இன்னும் நிறைய வேலைக்காரர்கள் உண்டு, போர் வீரர்கள் உண்டு, சேவகர்கள் உண்டு, கைதிகள் உண்டு. இப்படி பல மக்களுடைய கூட்டம். அந்த 276 பேர் செசரியா பட்டணத்திலிருந்து ரோமாபுரிக்கு கப்பலில் பயணம் செய்கிறார்கள். பவுல் ஒரு கைதியாக பயணம் செய்கிறான். ரோமாபுரிக்கு போக வேண்டும், அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் டெஸ்டினேஷன். அது தெரிந்தது தானே. அவனுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் ரோமாபுரி. அங்கே ஆண்டவர் சித்தமானால் சீசரை, ராயனை பார்க்க வேண்டும், அந்த நாட்டிலும் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பது அவனுடைய அளவிருந்த வாஞ்சியாக இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக செசரியா, அதற்கு பிறகு சீதோன், அதற்கு பிறகு மீரா, அதற்கு பிறகு கிரேத்தே என்று சொல்லி அடுக்கடுக்காக பட்டணமாக அவர்கள் பயணம் மேற்கொண்டு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பயணம் காலதாமதமானது, காரணம் அதிகமாக பயங்கரமானது. எனவே இந்த கப்பற் பயணம் அவனுக்கு
ஒரு கஷ்டமான பயணமாக இருந்தது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சில வசனங்களை வாசித்து விடுவோமா? நீளமான வசன பகுதி. உங்களுக்கு நான் விஷயத்தை சொல்லாமலே வாசிக்க இந்த வரலாறு உங்களுக்கு விளங்கும். அப்போஸ்தலர் 27. நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியோ என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். சரி, இவங்க கூட போகக்கூடிய நூற்றுக்கு அதிபதி யூலியோ. அதரமித்தம் ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம். யூலி பவுலை பட்சமாய் நடப்பித்து, வேதத்தில் வாசிக்கும் பொழுது யூதர்கள் தான் எதிர்த்தார்களை ஒழிய ஏராளமான ரோம வீரர்கள், அதிபதிகள், அதிகாரிகள் பவுலை நேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம். யூலி பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். கப்பலுக்குள்ளேயே அவனுக்கு சரியான பராமரிப்பு, பணிவிடை. 4 வசனம். அவ்விட விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாக இருந்தபடியினால் சீப்புருதுவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா, பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். அடுத்த கப்பல் மாறிட்டாங்க. என்ன காற்று பயங்கரம். காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். 8. அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தோம். லசே பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குகளுக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இனி போவேண்டாம், இங்கே நிறுத்திக் கொள்வோம், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு தொடரலாம் என்று சொல்லி பவுல் புத்தி சொன்னதாக பார்க்கிறோம். அதை கேட்கணுமே. யார் கேட்கணும்? மாலுமி கேட்கணும், நூற்றுக்கு அதிபதி கேட்கணும். அவன் தானே தலைவன். அவங்க கேட்டால் தானே இந்த பவுல் சொன்ன ஆலோசனைக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் என்பது பொருளாகும். 11 பாருங்கள். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேண்டாம், புறப்பட்டு போவோம், சீக்கிரம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பவுலின் ஆலோசனையை மறுத்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். 12. அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். எஜமான் சொன்னான், மாலுமி சொன்னான், கப்பலில் பயணம் கொள்ளக்கூடிய அநேகர் புத்தி சொன்னார்கள். வேண்டாம், புறப்பட்டு செல்வோம், இந்த நல்ல துறைமுகம் நமக்கு வசதியாக இராது என்று சொல்லி அவர்கள் புத்தி சொன்னதினாலே கப்பல் பயணம் தொடர்ந்தது. பவுல் சொன்னதை யாரும் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். நல்ல துறைமுகம் அவர்களுக்கு வசதி இல்லை. பேனிக்ஸ் துறைமுகம் வசதியாக இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. அநேகர், மெஜாரிட்டி, பெரும்பான்மையினர் தொடர்வோம் பயணத்தை, பேனிக்ஸில் போய் அங்கே தங்குவோம், அதற்கு பின்பு தொடர்வோம் என்று சொல்லி பொறுமையின்றி பயணத்தை தொடர்வதாக பார்க்கிறோம். ஆரம்பத்திலே தென்றல் வீசியது. தங்களுடைய ஆலோசனை, தங்களுடைய நம்பிக்கை நல்லதாக இருந்ததாக அவர்கள் கண்டார்கள் என்று நாம் அறிகிறோம். தென்றல் வீசியதே. இதுதான் யோனாவின் சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொன்னார். அவனோ தர்ஷீசுக்கு ஓடி போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோப்பா பட்டணத்துக்கு வந்து துறைமுகத்துக்கு வந்து கப்பல் பிடித்து அவன் மேலே மேற்பரப்பில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தென்றல் வீசியது. தான் நினைத்தது சரி என்று எண்ணினான், தன்னுடைய தீர்மானம் சரியானது என்று எண்ணினான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய சித்தத்தை இந்த ஏழை ஊழியனுக்காக மாற்றிக்கொண்டார் என்று கூட எண்ணி இருக்கலாம். ஆரம்பத்தில் தென்றல், போக போக கொண்டல், பெருங்காற்று வீசியது, கப்பல் அலைக்கழிக்கப்பட்டது, கப்பல் மூழ்கும்படியான தருணம் வந்தது. அவனை கடலில் தூக்கி எறிந்த பிறகுதான் அமைதி ஏற்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். When a person runs away from the Lord, Satan will provide all the transport facilities. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு
கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஒரு மனிதன் வழி விலகி செல்லும் பொழுது பயண வசதிகளை எல்லாம் பிசாசு பண்ணி கொண்டிருக்கிறான். ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் போக போக கடினமாக இருக்கும். எனவே கர்த்தருடைய சித்தம் என்னதென்று வேதத்தின் அடிப்படையில் கற்றறிந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். சுயமதியை நெறியென்று சாய்ந்து ஆண்டவர் அறியாதவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை அங்கீகரித்து கால் வைக்காதிருங்கள். கஷ்டத்தில் உங்களுடைய காரியங்கள் முடிந்துவிடும். எனவே கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆரம்பத்தில் தென்றல், போக போக யூரோ கிளிதோன் என்ற பயங்கரமான புயல் காற்று வீசியது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பவுல் என்ன செய்வான்? சோர்ந்து போனான். கொடுத்த ஆலோசனையை இவர்கள் மீறிவிட்டார்களே, இப்பொழுது பயங்கரமான புயல் அடிக்கிறது, யார் தப்ப போகிறார்கள்? கலக்கம் அவனுக்கும் உண்டு. அந்த சூழ்நிலையில தான் அற்புதம் நடந்தது. ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தது, ஆண்டவருடைய வசனம் அவனுக்கு கிட்டியது. எங்கே? அதே அதிகாரம் 27 அதிகாரம் 21 முதலாக வாசிக்கும் பொழுது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தேவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. புறப்பட்டுட்டீங்களே, இப்பவும் சோர்ந்து போகாதீங்க, என்ன நடக்க போகுது? பவுல் சொல்றான். அடுத்த வசனம் 22, ஆகிலும் திட மனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், அப்பொழுது சொன்னேன் நிராகரித்தீர்கள், இப்பொழுது சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்வதாக பார்க்கிறோம். தைரியமாய் இருங்கள், கப்பற் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இன்று ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, தேவதூதன் வந்தாச்சே அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோமாபுரிக்கு போய் சேர்வது நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தை தானே ஜெயிக்கும். மாலிவி சொல்வதா, அல்லது நூற்றுக்கு அதிபதி சொல்வதா, அல்லது கப்பல் எஜமான் சொல்வதா, மற்றவர்கள் சொல்வதா? ஆஹா, ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்கிறதோ அதுதான் நடக்கும். ரோமாபுரிக்கு போனார்களா? போய் சேர்ந்தார்கள் என்று கடைசி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, 24 வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். சொல்லுவது யார்? தேவனுடைய தூதன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசமான வார்த்தை வந்தாச்சு. இனி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வார்த்தை முக்கியம், ஆண்டவருடைய வசனம் முக்கியம். இதோ உங்களுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் கர்த்தர் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே, திட மனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவில விழ வேண்டியதா இருக்கும் என்றான் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வந்தாச்சு. பிரச்சனையான சூழ்நிலையிலே தேவனுடைய பிரசன்னம் வந்தாச்சு. அழிந்து போவதில்லை. கப்பல் அழியலாம், ஆனால் யாத்திரை பண்ணக்கூடிய நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று புத்தி சொல்வதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். கடற்கரை வரை வந்தாச்சு. சிலர் கீழே விழுந்து நீச்சல் அடித்து கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். 27 வசனம் முதல் 47 வசனம் வரை இப்படியாக நான் வாசிக்கிறோம். மீண்டும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் இந்த கப்பல் பயணத்திலே பெரும் ஊழியத்தை அங்கே இருந்த 276 பேருக்கும் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டான். அவர் அளித்த சிறப்பான செய்தியை பகிர்ந்து கொண்டான். அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தான். ஆங்காங்கே அவர்களுக்கு செறிப்பு விடுத்தான். அவர்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பினான். தானே ஒரு முன் உதாரணமாக விளங்கினான். நல்ல ஒரு தலைவன். A leader knows the way, shows the way, goes the way. ஒரு தலைவன் என்றால் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், வழிகள் தெரிந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வழிகள் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த தலைவன் அந்த வழிகளிலே நடக்கிறவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வழிகளை மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். knows the way, shows the way, goes the way. அது பவுல். அவனை போல நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச வீரர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. புயல், நம்முடைய வாழ்க்கையில புயல் உண்டா? புயலா? புயல்கள் இருக்கின்றன ஐயா. ஒரு காலத்தில் நிறைய, இப்பொழுதும் அங்காங்கு சில புயல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்கின்றன. அதற்கு என்ன காரணம்? முதலாவதாக இயேசு இல்லாமை. இருதயத்தில் இயேசு இருந்தால், இல்லத்தில் இயேசு இருந்தால் புயல்கள் கட்டுப்பாடுகளுக்குள்ளே இருக்கும். படகுகளை சீஷர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். இயேசு இன்னும் வந்து ஜாயின் பண்ணவில்லை. அவர் கொஞ்ச நேரம் கழித்து தான் வருவார். 4வது ஜாமத்திலே தான் வருவார். அது அவருடைய சித்தம்.
இவர்களோ கர்த்தர் படகுல இல்லாததுனாலே புயல் அவர்களை மேற்கொண்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் படகுல ஏறினார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார், புயல் அமர்ந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில இயேசு உண்டா? அவருடைய ஆளுகைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கை புயல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அனுபவத்திலே பவுல் விசுவாசத்தை போதிப்பதாக நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தை போதிக்கிறான். நாம் அக்கறைக்கு போவோம், கரை சேர்வோம் என்று சொல்லி பவுல் போதிப்பதாக பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னார் சீஷர்களிடத்திலே, நீங்கள் படவில் ஏறிப்போங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போவேன் என்று சொல்லவில்லை, அக்கறைக்கு போங்க என்று சொல்லவில்லை, அக்கறைக்கு போவோம், தன்னையும் சேர்த்துக்கொண்டு போவோம் என்று பன்மையிலே சொல்வதாக பார்க்கிறோம். அதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்காமல் சும்மா அப்படியே கதறினால் குதித்தால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்லிவிட்டார், போவோம் என்று சொல்லிவிட்டார். அவரும் சீக்கிரமாக நம்மோடு வந்து சேர்ந்து கொள்வார். எனவே அமர்ந்திருப்போம், அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். சில சமயங்களிலே புயல் எதற்கு வருகிறது என்றால் கீழ்ப்படியாமை. இப்பொழுதுதான் சற்று முன்பு யோனாவை குறித்து நாம் கற்றோம். கீழ்ப்படியவில்லை. ஆண்டவரை விட்டுவிட்டு, அவருடைய ஆலோசனை விட்டுவிட்டு, அவருடைய கற்பனையை புறக்கணித்து தன்னுடைய இஷ்டப்படி சுயமதியை நெறியென்றுகந்து சாய்ந்து ஓடிய பொழுது கொண்டல் குமுறியது, கடும் புயல் வீசியது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது அவன் செய்த பாவத்திற்கு தண்டனை. வாழ்க்கையில் புயல் வீசுகிறதா? குடும்பத்தில் சூறாவளி புயல் வீசுகிறதா? அப்படின்னா என்ன செய்யணும்? தற்பரி சோதனை பண்ணி பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. 139ஆம் சங்கீதம் கடைசி வசனங்களிலே அந்த வசனங்களை மீண்டும் மீண்டுமாக வாசித்து தியானித்து வேதனை உண்டாக்கும் வழிகளை, பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணிக்க வேண்டும். புயலான சூழ்நிலைகளிலே தான் நம்முடைய குணாதிசயம் வெளியாகும். ரொம்ப நல்லவையா அப்படின்னு சொல்லுவாங்க. புயல் வருது, கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, அதுக்கு பிறகுதான் என்ன நடக்குங்கிறது தெரியும். அடுத்த அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிறோம். பவுல் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறான், நன்றாகத்தான் பொறுக்கிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எல்லாவற்றையும் பொறுக்கி ஒரு இடத்துல போட்டு நெருப்பு மூட்டுகிறான். அதற்குள்ளே ஒரு பாம்பு, விரியன் பாம்பு. அது அதுவரை அமைதியாக இருந்தது. ஒருவேளை நல்ல பாம்பாக இருந்திருக்கலாம். அந்த பாம்பு அமைதியாக இருந்தது. ஆனால் தீ பிடித்த பொழுது சீறி அவனை கடித்தது என்று பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பார்கள், பிரச்சனை வரும் பொழுது சீறி குதிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளின் சூழ்நிலையிலே நம்முடைய குணம் என்ன என்பதை பிரச்சனைகள் நமக்கு காட்டும். எனவே நம்முடைய குணங்களிலே ஆவியின் கனியை தெரித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பிரச்சனைகளின் சூழ்நிலையிலே, புயலடிக்கு வேளைகளிலே பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. கொய்யோ முறையோ என்று குதித்து கத்தாமல் ஆண்டவருடைய கரங்களுக்கு கீழே, பலத்த கரங்களுக்கு கீழே அடங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். பொறுமையை தரித்து கொண்டு இந்த உலகத்து ஜீவியத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். எபிரேயர் 10 பாருங்கள். எபிரேயர் 10:36. இந்த வசனத்தை உங்களுடைய வேதத்தில் நீங்கள் அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்களேன், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்களேன். 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவ சித்தம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை வாக்கு தத்தம் பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யணும். வாக்குத்தத்தம் வரும், நிறைவேறும், கரை சேர்வீங்க. ஆண்டவர் சொல்லியாச்சு, அக்கறைக்கு போவோம். ஆண்டவர் சொல்லியாச்சு, திடன் கொள்ளுங்கள். கப்பற் சேதம் ஏற்படலாமே ஒழிய உங்கள் பிராண சேதம் ஏற்படாது. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது என்ன? பொறுமை. பொறுமையோடு வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இதற்கிடையே தேவ சித்தத்தை செய்யுங்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சத்தியத்தை போதியுங்கள். பின்னர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நீங்கள் நினைத்து பொறுமையோடு இருந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகரை பின்பற்றினான் யூலி என்ற நூற்றுக்கு அதிபதி, அநேகரை பின்பற்றினான் அந்த மாலுமி, அநேகரை பின்பற்றினான் அந்த கப்பல் எஜமான். அநேகரை பின்பற்றாமல் ஆண்டவரை பின்பற்றுங்கள்.
ஆண்டவருடைய ஆலோசனைகள் அழியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றும் ஒழியாது என்று சொல்லி தேவன் திருவளம் பெற்றி இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இடையிலே கர்த்தருக்கு சித்தமானது செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அன்றொரு நாள் பவுல் கேட்டானே, அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், என்ன ஊழியம் பண்ண வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், யாரை போய் மன்னிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் சொல்ல சொல்ல தேவனுடைய சித்தங்கள் தேவ கிருபையினாலே உங்களுக்கு வெளிப்படும். பொறுமையின் வேளையிலே, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய சித்தத்திற்கு அடுத்த காரியங்களை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. பிரச்சனை நமக்கு, பிரச்சனை மற்றவர்களுக்கும். அந்த சூழ்நிலையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நடக்கிறவன் என்று வேதம் சொல்கிறதே. கப்பலிலே 276 பேருக்கும் கஷ்டம்தான். ஆனால் பவுல் தன்னை பற்றி மட்டும் கவலைப்படாமல் மற்றவர்களுக்காக கரிசனை கொண்டு ஆவன செய்ததாக, பிரச்சனைகளில் ஈடுபட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோமே. அதுபோல போராட்டமான, பிரச்சனையான, நெருக்கடியான, இடுக்கண்கள் நிறைந்த சூழ்நிலையிலே மற்றவர்களை கவனிப்போம், அடுத்தவர்களுக்கு தொண்டு செய்வோம், அடுத்தவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆதரிப்போம். ரொம்ப முக்கியமானது. இப்பேற்பட்ட விசேஷமான பாடங்களை பவுல் மூலமாக இந்த கப்பல் யாத்திரையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய சாட்சியை மற்றவர்கள் மத்தியிலே விளங்க பண்ணுவோம். இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்துவின் சாட்சி, இவனிடத்தில் தேவன் பேசுகிறார், இவன் தேவனிடத்தில் பேசுகிறான், இவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், உண்மையான தெய்வத்தை வணங்கக்கூடியவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, சாட்சியின் ஜீவியம் செய்யத்தக்கதாக இப்பேற்பட்ட சூழல்களிலே பொறுமையோடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இந்த பகுதியிலே, இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது புயல், இரண்டாவதாக இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பயம். அவர்கள் எல்லாரும் இந்த புயலான சூழல்களே பயந்து நடுங்கினார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 27 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பயம் மேற்கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 17 வசனம், அப்போஸ்தலர் 27:17. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து, சொரிமணல்னா குயிக் சாண்ட், கால் வச்சா உடம்பு உள்ள பேரும் சொரிமணல், சொரிமணலில் விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். பயந்தார்கள் என்று 17 வசனம் நமக்கு அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, 24 வசனத்தை பார்க்கும் பொழுது பவுலே பயப்படாது சொல்வது யார்? தெய்வம், தேவதூதன் என்று பார்க்கிறோம். வாழ்க்கையிலே பயந்து நடுங்கி ஜீவிக்கும் பொழுது பயப்படாது என்று ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. திருத்துவ தேவன் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பயப்படாமல் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தண்டனைக்கு பயப்படாமல், ஆதாம் ஏவாளை போல தண்டனைக்கு பயப்படாமல், ஆபிரகாமை போல ஆண்டவருடைய அன்புக்கு பயந்து, ஆண்டவருடைய சித்தத்துக்கு பயந்து, ஆண்டவருடைய கற்பனைக்கு பயந்து ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமையாகும். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக பயத்தை மேற்கொண்டு வாழ நமக்கு ஆண்டவருடைய கிருபை பயனளிக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பயத்திற்கு என்ன காரணம்? அடிக்கடி பயப்படுகிறோமே, என்ன காரணம்? அறியாமை, வேத வசனங்களை அறியாமை. வேதத்தை வாசிக்க வாசிக்க பயங்கள் அகலும். அக்கிரமம் இரண்டாவது காரணம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததினாலே பயந்து மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள். அலட்சியம், ஆண்டவருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணி நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி அல்லது அநேகர் சொற்படி கேட்டு, ஆண்டவர் சொற்படி அல்ல அநேகர் சொற்படி கேட்டு வாழும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களை கர்த்தருடைய சித்தத்தை அலட்சியம் பண்ணி ஜீவிக்கும் பொழுது பயம் உண்டாகும். அறியாமை, அக்கிரமம், அலட்சியம் இவையெல்லாம் பயத்திற்கு காரணங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே பயமின்றி வாழ வேண்டியது கடமை. விசுவாசம் பயத்தை அகற்றிவிடும். பயம் நீங்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் பொங்க வேண்டும் என்றால் தேவனுடைய குமாரன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமான இயேசு என்று எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனம், அவருடைய வார்த்தை பயத்தை நீக்கும்.
பவுலே நீ பயப்படாதே. சொல்வது யார்? ஆண்டவர். ஆண்டவருடைய வசனம் பயத்தை நீக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட்டால், ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட்டால் எப்படி அன்பு கூறுவோம்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே நம் தேவனிடத்திலே அன்பு கூறுவதாம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கீழ்ப்படிய ஆண்டவரிடத்தில் அன்பு பெருகும். அன்பு பெருக பெருக பயம் நீங்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், பயப்படாதே, உயிர் சேதம் ஏற்படாது, நீங்கள் பத்திரமாக போய் சேர்வீர்கள், ரோமாபுரிக்கு நீ போவாய். ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் அது உண்மையானது, நிறைவேறும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை மனதில் வைத்து ஜீரணித்து வாழும் பொழுது விசுவாசம், வசனம், வாக்குத்தத்தம் இவைகளையெல்லாம் மனதில் வைத்து அவற்றிற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் நடக்கும். முதலாவதாக புயல், இரண்டாவதாக பயம், மூன்றாவதாக பிரயாசம். எவ்வளவோ பிரயாசப்பட்டார்களே புயலை அடக்குவதற்காக, அல்லது புயலிருந்து தப்புவதற்காக, அல்லது கப்பலை காத்துக்கொள்வதற்காக. எல்லா பொருட்களையும் தூக்கி எறிந்தார்களே, உணவுகளை எல்லாம் தூக்கி எறிந்தார்களே, நங்கூரங்களை எல்லாம் அங்கும் இங்கும் அவர்கள் பாய்ச்சினார்களே, ஒன்றும் நடக்கவில்லை. நடந்தது கர்த்தருடைய கிருபையாலே என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சொந்த முயற்சியையோ சொந்த மூளையையோ அடுத்தவரையோ சார்ந்து வாழ்வதிலே அர்த்தமே இல்லை. கர்த்தரை பலமாக்கி கொண்டவர்கள், கர்த்தரை தங்களுடைய புயபலமாக்கி கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் தான் வரும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் நம்புறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரையே நம்புகிறோம் என்று சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்புங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரையே சார்ந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன புயல் இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய கரத்திலே, அது கர்த்தருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. கடலை உண்டாக்கினவர், அலையை உண்டாக்கினவர், புயலை உண்டாக்குகிறவர் ஆண்டவர். அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கரை சேர்ப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன பயங்கரமான புயலாக இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கையிலே, சர்வ வல்லவருடைய ஆண்டவருடைய சமூகத்திலே அது ஒன்றுமே இல்லை. புயல் பயந்தோடும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது புயலிலே சிக்குவீர்கள் என்றால், சிக்கி கொண்டீர்கள் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். ஏனென்றால் கர்த்தரை நம்பி அல்லவா வந்திருக்கிறீர்கள், அவரை நேசித்தல்லவா வந்திருக்கிறீர்கள், அவரிடத்தில் விசுவாசமாய் உள்ளவர்களாக அல்லவா வந்திருக்கிறீர்கள். எனவே கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். 1 கொரிந்தியர் 10:13 அதில் வாசிக்கும் பொழுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறதுக்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் உண்டாக்குவார், உண்டாக்கினார், உங்களுக்கும் உண்டாக்குவார். சரியா? கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி 44 வசனத்திலே நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 27 கடைசி வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேரவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும், அநேகர் அல்ல, சிலர் அல்ல, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாமும் என்ன பிரச்சனையிலே சிக்கியிருந்தாலும் கரை சேர்வோம். எதனாலே? ஆண்டவராலே, ஆண்டவருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய கிரியையினாலே கரை சேர்வோம் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. புயலான சூழ்நிலையில் ஆண்டவர் உம்முடைய மக்களை காத்துக்கொண்டு கரை சேர்த்தீர் என்று நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அதே ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் உமக்கு தெரியும். எங்கள் பாதைகளெல்லாம் உம்முடைய வெளிச்சத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையின் முழு படத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எனவே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். தப்பித்துக் கொள்ளும்படியான போக்குகளையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய இருதயத்தை என்றென்றும் மகிழ்ச்சிப்படுத்தி வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.